அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஜூன் 2024இல் சுக்கிரன், புதன், சூரியன், சனி வக்கர பயிற்சி என முக்கிய கிரகங்களின் பயிற்சியெலாம் நடக்க போகுது. ஜூன் மாதத்தில் சுக்கிர ஆதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்க போகுது. இதன் காரணமாக சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம், பண வரவு, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பெலாம் இருக்குது. ஜூன் 2024 மாதத்தில் நடக்கும் கிரக பயிற்சி என்னன்னு பார்க்கும் பொழுது, ஜூன் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 14ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்திற்கு மாறுகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு மாறும் ஆனி மாதம் ஆரம்பம். ஜூன் 29ஆம் தேதி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார். இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக ஜூன் மாதத்தில் மிதுன ராசியில் புத ஆதித்ய யோகமும் சுக்கிர ஆதித்ய யோகமும் கஜலட்சுமி ராஜயோகமும் உருவாகுதுங்க. ஜூன் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மீன ராசி. உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகளை பெறுவீங்க. இந்த மாதம் நீங்கள் வெளி மாநிலங்கள் அல்லது வெளியூருக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். இந்த மாதம் நீங்கள் வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுக்கு பணியிடத்தில் புதிய பணிகள் வழங்கப்படலாம். இது உங்கள் முன்னேற்றத்திற்கு ஆதரவாக இருக்கும். உங்கள் அனைத்து செயல்களையும் நீங்கள் முழுமையாக முடிப்பீங்க. குறித்த காலத்திற்குள் உங்கள் பணிகளை நீங்கள் முடிக்கலாம். பணியிடத்தில் நீங்கள் பதவி உயர்வு பெறலாம். இந்த மாதம் உங்கள் முன்னேற்றத்திற்கு முன்னோர்களின் ஆசி கிட்டும். திடீர் பிரச்சனைகள் காரணமாக திடீர் செலவுகளை நீங்கள் சந்திப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களின் துணை கொண்டு உங்கள் சிரமங்களை சமாளிப்பீங்க. உங்கள் உடன்பிறப்பு, சொந்த பந்தங்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் ஏற்படும் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிப்பீங்க. அதன் மூலம் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் திருப்தி மற்றும் மகிழ்ச்சி காண்பீங்க. உங்கள் உடன்பிறப்பு மூலம் நீங்கள் பொருளாதார நஷ்டங்களை சந்திக்க நேரம். இளைய உடன்பிறப்பு மூலம் கடன் பெற நேரம். மூத்த உடன்பிறப்பு காரணமாக குடும்பத்திற்கான செலவுகள் அதிகரிக்கலாம். குடும்ப வாழ்க்கையிலிருந்து பிரிந்தவங்க புதிய துணையுடன் புதிய வாழ்க்கை தொடங்க புதிய வாய்ப்புகளை பெறுவாங்க. உங்கள் வீட்டில் இருந்து தொலைதூரம் சென்று உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். ஆரம்ப கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு பெற்றோர் அவர்களின் பயத்தை போக்கவும் மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கவும் ஆதரவாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதம் எதிர்பாலினத்தவர் உங்கள் மீது ஆர்வம் காட்டலாம். காதலில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்காக இருந்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செயல்படணும். உங்கள் பயிற்சியாளரின் மீது நீங்கள் காதல் கொள்ள வாய்ப்பு உள்ளது. இதனால் உங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படலாம். உங்களுக்கு பயிற்சி தரும் ஆசிரியரிடம் நீங்கள் காதல் கொள்ள நேரலாம். இந்த சிக்கலை தவிர்க்க எதிர்பாலினத்தர ஆசிரியரிடம் பயிற்சி மேற்கொள்வதை தவறுங்க. துணையை பிரிந்து வாழறவங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான காலகட்டம்தான். புது துணையுடன் புதிய உறவை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிட்டும். திருமண வாழ்க்கையை தொடங்க இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்க அக்கம் பக்கத்தினரிடம் பழகுவதில் ஒரு வரம்பு வச்சு கொள்ளுங்க. இடைவெளி விட்டு பழகுங்க. அவங்கள்ட்ட வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள்லாம் வரலாம். பார்வதி தேவியை வணங்கி வழிபடுவதன் மூலம் காதல் உறவில் மகிழ்ச்சி கூடலாம். அடுத்தது நிதி நிலைமையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் நிர்வாகம் மற்றும் மேலாண்மை தொடர்பான செயல்கள் உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். அரசாங்கத்தில் உள்ளவங்க, அரசியல்வாதிகள், உள்ளூர் தலைவர்கள், நிர்வாகம் மற்றும்
மேலதிகாரிகள் உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் செயல்களில் வெற்றி பெற அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம். வேலை விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு நீண்ட தூர பயணம் செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அதன் மூலம் உங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளவும் முடியும். கணிசமான பணத்தை சேமிக்க முடியும். உங்கள் உடன்பிறப்பு விஷயங்களில் கவனமாக செயல்படணும். அவங்களுக்காக உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை செலவு செய்ய வேண்டியது இருக்கும். நீங்கள் ஆன்மீக விஷயங்கள், சமூக சேவைகள் போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். இது உங்கள் திடீர் பொருளாதார நஷ்டத்தை தவிர்க்கும். முருகர் வழிபாடு பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஆதரவாக இருக்கும். அடுத்தது உத்தியோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கலாம். இதனால் பணியிடத்தில் உங்கள் பெயர் புகழ் கூடும். பணியிடத்தில் நீங்கள் சாதனைகளை புரிந்து பதவி உயர்வு பெறுவீங்க. புதிய பணிகள் உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் விரும்பும் இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். பணியில் திருப்தி பெறுவீங்க. உத்தியோகத்தில் வளர்ச்சி காணும் வகையில் ஆன்சைட் வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை பெற்று உங்கள் உத்தியோகத்தில் வளர்ச்சி காண முடியும். அடுத்தது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். கண்ணாடி, பைப்லைன், திரவம் சோதனை உபகரணங்கள், மென்பொருள் மற்றும் உற்பத்தி பொருள்கள் தொடர்பான வணிகங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வெற்றி நிச்சயம். கல்வி நிறுவனத்தை நிறுவி செயல்பட இந்த காலகட்டம் ஏதுவாக உள்ளது. முதலீடுகளை கவனமாக மேற்கொள்ள வேணும். முதலீடுகளின் மூலம் நஷ்டம் வராமல் இருக்க நீங்கள் உங்கள் அனைத்து நடவடிக்கை மற்றும் திட்டங்களை கவனமுடன் சரிபார்த்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டில் முதலீடு செய்வது எதிர்காலத்தில் பெரிய லாபத்தை தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ஆரோக்கியம். இந்த மாதம் முதுகெலும்பு, கண், வயிறு மற்றும் கால் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரக்கூடும். அவ்வப்போது பரிசோதனை செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவர்களின் அறிவுரைகளை பின்பற்றணும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது மாணவர்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். உங்கள் முயற்சிகள் மூலம் நீங்கள் லட்சியங்களை அடையலாம். இந்த மாதம் உங்கள் சிந்திக்கும் திறன் மற்றும் ஞாபக சக்தி கூடும். இது உங்கள் கல்விக்கு உறுதுணையாக இருக்கும். ஆரம்ப கல்வி மாணவர்களின் மனதில் அச்சம் இருக்கலாம். எனவே பெற்றோர்கள் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும். அவங்களுடன் நேரத்தை செலவிட்டு அவர்களை ஊக்கப்படுத்தணும். கல்வியில் சிறந்து விளங்க ஹயக்கிரீவர் பூஜை செய்யுங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக சுபதேதிகள்னால் என்னென்னு பார்க்கும்பொழுதே 3, 4, 7, 8, 9, 10, 11, 19, 20, 21, 24, 25, 30 இதெல்லாம் சுபதேதிகள். அடுத்தது அசுப தேதின்னா என்னென்னு பார்க்கும்பொழுதே 1, 2, 12, 13, 14, 17, 18, 26, 27, 28, 29 இதெல்லாம் அசுப தேதிகளாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜூன் மாத ராசி பலன்களில் மீன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.